கேட் கீப்பரின் அலட்சியத்தால் இந்த கோர விபத்தானது நடந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. திருச்சி ரயில்வே எஸ்பி ராஜன் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார். திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகனும் சம்பவ இடத்திற்கு விரைந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கேட் கீப்பரின் அலட்சியத்தால் இந்த கோர விபத்து நடந்ததாக முதல்கட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன. பல ரயில்கள் நடுவழியில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. சில ரயில்கள் அருகிலுள்ள இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. திருச்சி தாம்பரம் ரயில், மயிலாடுதுறை விழுப்புரம் ரயில்கள் நடுவழியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தண்டவாளத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அதை சரி செய்த பிறகே மற்ற ரயில்கள் அந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் என்பதால் பல ரயில்கள் அங்கே நடுவழியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மைசூருவிலிருந்து கடலூர் வந்து கொண்டிருந்த விரைவு ரயில் ஆலப்பாக்கம் அருகே நிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல சென்னையிலிருந்து விழுப்புரம், மயிலாடுதுறை வழியாக செல்லும் சிறப்பு ரயில்கள் விழுப்புரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இன்று காலை 7:45 மணி அளவில் மாணவர்களை ஏற்றி வந்த பள்ளி வேன் கடலூர் ஆலப்பாக்கம் ரயில்வே கேட்டை கடக்க முற்பட்ட போது இந்த கோர விபத்தானது நடந்திருக்கிறது. 2 மாணவர்கள் இந்த கோர சம்பவத்தில் உயிரிழந்தனர். கேட்டை மூட முயன்ற போது வேன் ஓட்டுநர் கேட்டை திறக்க வலியுறுத்தியதாக முதல்கட்ட தகவல் ரயில்வே மூலமாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி வேன் சென்ற பிறகு ரயில்வே கேட்டை மூடுமாறு வேன் ஓட்டுநர் கூறியதாக ரயில்வே துறை விளக்கம் அளித்துள்ளது. 6 மாணவர்கள் அந்த வேனில் இருந்தார்கள். 6 மாணவர்கள் காயமடைந்தனர். 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். விபத்து நடந்த செம்மங்குப்பத்துக்கு அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம் மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோர் விரைவதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன. காலை 7:45 மணி அளவில் இந்த கோர விபத்தானது நடந்திருக்கிறது. விழுப்புரம் மயிலாடுதுறை ரயிலானது இந்த பள்ளி வேன் மீது மோதியுள்ளது. மாணவி சாருமதி மற்றும் நிவாஸ் ஆகிய 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். இவர்கள் இருவருமே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். செய்தியாளர் கண்ணதாசன் அண்மை செய்திகளுடன் நம்மோடு இணைகிறார். கண்ணதாசன், அண்மை செய்திகள் என்ன கூறுகின்றன? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் மோதி ஒரு பள்ளி வேன் மீது மோதி 5 மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். 2 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். இது குறித்து தற்போது போலீசார் விசாரித்து வருகின்றனர். தற்போது இந்த கடலூரிலிருந்து விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறைக்கு சென்ற பயணிகள் ரயில் கடலூரில் இருந்து கிளம்பி கடலூர் அருகே செம்மாங்குப்பம் என்ற இடத்தில் வந்து கொண்டிருக்கும் போது தண்டவாளத்தின் குறுக்கே திடீரென பள்ளி வேன் ஒன்று வந்ததால் இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது என்பது ரயில்வே கேட் ஊழியர் அவர் அந்த கேட்டை மூடாததால் இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. இந்த ரயில்வே கேட் மூடாததால் தான் பள்ளி வேன் என்பது அந்த பாதையை கடந்திருக்கிறது. அதன் பிறகு இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. இதில் 5 மாணவர்கள் பயணித்துள்ளனர். அதில் ஒரு ஓட்டுநர் உட்பட 5 பேர் பயணித்துள்ளனர். இதில் 2 மாணவர்கள் பலியாகி உள்ளனர். மற்ற மாணவர்கள் சிகிச்சைக்காக தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கண்ணதாசன், ரயில்வே கேட் அதை மூட அந்த கேட் கீப்பர் முற்பட்ட போது வேன் ஓட்டுநர் திறக்க சொன்னதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. என்ன விவரங்கள் அது, கண்ணதாசன்? அதுபோல இல்லை, அவர் கேட்டே மூடவில்லை என்றதே கூறப்படுகிறது. அப்படி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை என்பதும் பொதுமக்கள் கூறுகின்றனர். அவர் கேட் திறந்திருந்ததால் மட்டுமே அந்த வேன் வந்து கடந்து சென்றிருக்கிறது. அவர் ஊரில் இருப்பவர்கள் அவர் கேட் கீப்பர் உறக்கத்தில் இருந்ததாகவும் மேலும் அவர் அந்த கேட்டை மூடவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். அவர் வேன் ஓட்டுநர் திறக்க சொன்னார் என்பது வந்து இங்கு இருக்கும் பகுதி மக்கள் யாரும் கூறவில்லை. வேன் ஓட்டுநர் அது திறந்திருந்ததால் தான் அவர் சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும். தற்போது ரயில்வே போலீசாரும் கடலூர் முதநகர் போலீசாருமே சம்பவ இடத்திற்கு தற்போது விசாரித்து வருகிறார்கள். இதுக்கு அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தெரிய வரும். அந்த விபத்துக்குள்ளான வேன் அங்கிருந்து முழுவதுமாக மீட்கப்பட்டு விட்டதா கண்ணதாசன்? முழுமையாக மீட்கவில்லை. தண்டவாளத்தில் மட்டுமே இருந்ததே அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. அருகில் உள்ள வயல்வெளியில் தற்போது அந்த வேன் என்பது இருக்கிறது. அதை மீட்கும் பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் அந்த மின்பாதையும் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. அந்த ரயில்வே மேலே உள்ள ரயில் மின்சார வயர்கள் அனைத்துமே தற்போது அருந்து கிடக்கிறது.
அதை சரி செய்ய பணியும் தற்போது தொடங்கி உள்ளனர். மேலும் இது அதுவரை ரயில்வே போக்குவரத்து என்பது தொடங்கப்படாது. மேலும் இந்த முழுமையான மீட்பு பணிகள் முடிவடைய எப்படியும் மதியத்திற்கு மேல் ஆகும். அதுவரை ரயில்வே போக்குவரத்து என்பது செயல்படாது என்பது தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தற்போது இப்ப சம்பவ இடத்திற்கு ரயில்வே துறை அதிகாரிகளும் கடலூர் மாவட்ட போலீசாரும் மற்றும் மீட்பு பணியினரும் வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். மீட்பு பணியும் துரிதமாக நடைபெற்று கூறலாம். தற்போது வேனை வந்து முழுமையாக அப்புறப்படுத்தி சாலைக்கு கொண்டு செல்லும் பணியும் தற்போது தொடங்கியுள்ளது. அதை தற்போது ஜேசிபி வாகனங்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றன. தற்போது பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருக்கிறதால் பாதுகாப்புக்காக போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். பல ரயில்கள் இந்த விபத்தின் காரணமாக ஆங்காங்கே நடுவழியிலும் அண்மை ஸ்டேஷனில் நிறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. என்னென்ன ரயில்கள் கண்ணதாசன்? திருச்சியிலிருந்து முக்கிய ரயில்களுமே நடுவில் நிறுத்தப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து தாம்பரம் செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தற்போது சிதம்பரம் ரயில் நிலையத்தில் சுமார் அரை மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பாதையில் செல்லும் அனைத்து ரயில்களுமே தற்போது விழுப்புரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. இங்கு முழுமையான சீரமைப்பு பணிகள் முடிந்த பிறகு அவர் தகவல் கொடுக்கப்பட்டு இந்த ரயில் செல்லும் என தெரிவிக்கின்றனர். அல்லது மாற்றுப்பாதையை இயக்க முடியுமா என்பது குறித்தும் ரயில் அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தால் தற்போது முக்கிய ரயில்கள் அனைத்துமே இந்த பாதையில் செல்லாமல் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சில ரயில்கள் விழுப்புரம் ஜங்ஷனிலும் ஒரு சில ரயில் சிதம்பரம் ரயில் நிலையத்திலும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இறந்ததாக சொல்லப்படக்கூடிய 2 மாணவர்கள் நிவாஸ் மற்றும் சாருலதா இருவருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. விவரங்கள் என்ன கண்ணதாசன்? அது தொண்டமானத்தம் என்ற கிராமத்தில் இருந்துதான் இந்த பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு இந்த வேன் என்பது வந்துள்ளது. அப்போது அதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நிவாஸ் மற்றும் அவருடைய சகோதரியும் அதில் பயணித்திருக்கிறார்கள். தற்போது இந்த சம்பவம் குறித்து மேலும் மாணவர்களும் அதில் பயணித்திருக்கிறார்கள். அப்போதுதான் அதாவது முதலில் இது ஸ்டார்டிங் பாயிண்ட் என்பதால் இந்த பள்ளி அதாவது இந்த வேனில் குறைந்த அளவு மாணவர்களே இருந்து உள்ளனர். அதனால் இந்த சம்பவம் என்பது இந்த சம்பவத்தில் அதிக அளவு உயிரிழப்பு ஏற்படவில்லை. அடுத்தடுத்து தான் குழந்தைகளை வேனில் ஏற்றிக்கொண்டு அடுத்தடுத்த ஊருக்கு சென்று கிளம்புவார்கள். இந்த கிராமத்தில் இருந்து அவர்கள் இந்த நகர பகுதிக்கு வந்து பள்ளியில் பயின்றுகிறார்கள். இந்த கிராம பகுதியிலிருந்து 2 பள்ளி மாணவர்கள் நகரப்பகுதி வந்து கல்விக்காக இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் பயணித்து இந்த கல்வி என்பது பயில்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது. ஒரு கல்விக்காக இந்த மாணவர்கள் 20 கிலோமீட்டர் பள்ளியில் தள்ளி இருக்கிற பள்ளிக்கு வரும்போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. அருகில் உள்ள பள்ளிக்கு இல்லாமல் அங்கு வந்து சென்று வேனில் வந்து அவர்கள் படுத்திருக்கிறார்கள். இதனால் இந்த குடும்பத்தில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே குடும்பத்தில் 2 குழந்தைகளும் இருந்து பெற்றோர்கள் தவிக்கின்றனர். ரயில்வே துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் இருவர் அங்கே விரைந்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. என்ன மாதிரியான விசாரணையை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள்? முதலில் இந்த ரயில்வே கேட் கீப்பரிலிருந்து அவர்கள் விசாரணை ஆரம்பிப்பார்கள் என்று தெரிய வருகிறது. இன்னும் முக்கிய அதிகாரிகள் யாரும் இங்கே சம்பவ இடத்திற்கு ரயில்வே துறையிலிருந்து முக்கிய அதிகாரிகள் யாரும் இல்லை. அதாவது அந்த ரயில்வே போலீசார் ஆய்வாளர் தலைமையில் மட்டும்தான் போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். முக்கிய அதிகாரிகள் வந்த பிறகு முதலில் அவர்கள் அந்த ரயில்வே ஊழியர் அதாவது ரயில்வே கேட் கீப்பர் வந்து விசாரணை ஆரம்பிப்பார்கள் என்று தெரிய வருகிறது. தற்போது ரயிலை இந்த இடத்திலிருந்து எடுக்கும் பணியை தற்போது அதுக்கான முயற்சி எடுத்து வருகிறார்கள். அதற்காக டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்டு அந்த ரயிலை இயக்குவது என்பது முடிவு செய்யப்பட்டு தற்போது டீசல் இன்ஜினுக்காக தற்போது காத்திருக்கின்றனர். மற்ற மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? அவர்களுக்கான காயங்களுக்கான தகுதியான நிவாரணம் தர வேண்டும். இந்திய ரயில்வே துறையில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை தர வேண்டும். மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசாங்கமும் இழந்த குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி அளிக்க வேண்டும். அதே போல் அலட்சியமாக இருக்கின்ற அந்த கேட்டுகளை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் எவ்வளவோ காவல்துறை இருக்கிறார்கள், ரிசர்வ் போலீஸ் இருக்கிறது. பள்ளி வாகனங்கள் கடந்து செல்கின்ற அந்த கேட்டில் ஒரு காவல்துறையை அந்த பள்ளி நேரங்களில் போட்டு கண்காணிக்க வேண்டும். அதே போல் முக்கியமான பகுதியில் சுரங்கப்பாதை இல்லைன்னா மேம்பாலம் அழைத்து அந்த பகுதியில்தான் அந்த வழியாகத்தான் பள்ளி வாகனங்கள் வர வேண்டும் என்று கட்டளை போட வேண்டும்.
ஏனென்றால் இந்த பகுதியில் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் கூலி தொழிலாளர்கள், கிராமத்தை சார்ந்தவர்கள், அதிக படிக்காதவர்கள். ஆகவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இந்திய அரசாங்கமும் சேர்ந்து கூட்டு நடவடிக்கையாக இந்த பாதுகாப்பு முயற்சியில் ஈடுபட்டால் இன்றைக்கு எங்கள் குழந்தைகளை நாங்கள் இழந்திருக்க மாட்டோம். சிதம்பரம் ரயில் நிலையத்தில் திருச்சி தாம்பரம் இன்டர்சிட்டி விரைவு ரயிலானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து விழுப்புரம் செல்லும் பயணிகள் ரயில் ஆலப்பாக்கம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த மார்க்கமாக செல்லும் பல ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மைசூருவில் இருந்து கடலூர் வந்து கொண்டிருந்த விரைவு ரயில் ஆலப்பாக்கம் அருகே நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து விழுப்புரம், மயிலாடுதுறை வழியாக செல்லும் சிறப்பு ரயில் விழுப்புரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இந்த தாமதமானது ஏற்பட்டுள்ளது. 7:45 மணியளவில் மாணவர்களை ஏற்றி வந்த பள்ளி வேனானது கடலூர் ஆலப்பாக்கம் ரயில்வே கேட்டை கடக்க முற்பட்ட போது இந்த கோர விபத்தானது நடந்துள்ளது. 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். சம்பவ இடத்திலேயே ரயில்வே கேட்டை திறக்க சொன்ன வேன் ஓட்டுநர் என்றும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்று செய்தியாளர் தெரிவித்தார். 2 மாணவர்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அவர்கள் பல மாணவர்கள் மருத்துவ வசதி பெறுவதற்காக அருகிலுள்ள கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்களும் அங்கே குவிந்திருக்கிறார்கள். ஒரு பதற்றமான சூழலானது அங்கே நிலவி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. தண்டவாளத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா, அதே போல மின்சாரத்திலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதையெல்லாம் சரி செய்த பின்னரே மற்ற ரயில்களுக்கான போக்குவரத்து அந்த இருப்பு பாதையில் தொடங்கும் என்றும் செய்தியாளர் கூறியதை நாம் கேட்டோம். காயமடைந்த 3 மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது தரப்பட்டு வருகிறது. அதேபோல வேன் ஓட்டுநருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. செழியன், விஸ்வேஷ், பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர் ஆகியோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர் சிகிச்சையானது கொடுக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயிலானது பள்ளி வேன் மீது இன்று காலை 7:45 மணி அளவில் மோதியதால் இந்த கோர விபத்தானது நடைபெற்றது. மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதேபோல பள்ளி வேன் மீது ரயில் மோதிய போது ரயில்வே கேட் அருகே நின்றிருந்தவர் மீது மின்சாரம் தாக்கியதால் அவரும் தற்போது சிகிச்சையில் இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அருந்து விழுந்த மின்சாரம் கம்பி தாக்கியதில் அண்ணாதுரை என்பவர் காயமடைந்தார். அவருக்கும் அங்கே தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. செய்தியாளர் கண்ணதாசன் நம்மோடு இணைகிறார். கண்ணதாசன், நீங்க தொடரலாம். அப்போது ரயில்வே பணியில் இந்த ரயில்வே விபத்தில் வேன் முழுமையாக தண்டவாளத்திலிருந்து அகற்றப்பட்டு தற்போது ரயில் புறப்படுவதற்கு தயாராக உள்ளது. அதற்கு டீசல் என்ஜின் என்பது தற்போது வந்துள்ளது. அதை தற்போது பொருத்தும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அதாவது விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் மோதி பள்ளி வேன் மீது மோதி 5 மாணவர்கள் காயமடைந்தனர். அதில் 2 மாணவர்கள் பலியாகி உள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு தற்போது போலீசார் விரைந்து வந்து மீட்பு பணியை ரயில்வே துறை அதிகாரிகளும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அந்த ரயிலில் அந்த டீசல், அதாவது ஏற்கனவே மின்சார வந்துட்டு இருந்த ரயில் தற்போது மின்சார கம்பி அருந்து விழுந்ததால் தற்போது அந்த டீசல் இன்ஜின் அதில் பொருத்தப்பட்டு ரயிலை இயக்கும் பணி என்பது தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலை இந்த பாதையிலிருந்து எடுத்தால்தான் அடுத்தடுத்த மற்ற ரயில்கள் இந்த வழியாக செல்ல முடியும். இதனால் பல ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரம் ஜங்ஷனில் 2 ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. சிதம்பரம் ரயில் நிலையத்திலும் ஒரு ரயில் நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் துறையினர் செயல்பட்ட பிறகு அடுத்த பணிகள் தொடரும் என்பது தற்போது ரயில்வே துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த டீசல் இன்ஜினை பொருத்தும் பணியை தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த ரயிலில் டீசல் இன்ஜினை பொருத்தும் பணியை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மாணவர்களுக்கு அங்கு அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மின்சாரம் பாய்ந்து காயம்பட்டவருக்கும் தற்போது உரிய சிகிச்சை என்பது கடலூர் அரசு மருத்துவமனையில் அளிக்கப்பட்டு வருகிறது. தண்டவாளத்தில் பாதிப்பு ஏதும் கண்டறியப்படவில்லையா கண்ணதாசன்? ஏனால் டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்டு ரயில் புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக நீங்க சொல்றீங்க. தண்டவாளத்தை முழுமையாக ஆய்வு செஞ்சுட்டாங்களா? அதாவது ரயில்வே ஊழியர்கள் மற்றும் ரயில்வே பொறியாளர்கள் அனைவருமே தற்போது ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். தண்டவாளத்தில் பெரிதும் பாதிப்பு இல்லை என கூறப்படுகிறது. இதனால் அந்த ரயிலை இயக்கலாம் என்று ரயில்வே துறையினர் உத்தரவிட்டனர். அதன்படியே தற்போது அந்த ரயிலை மின்சார ஒயர்கள் இல்லாததால் தற்போது டீசல் இன்ஜினை பொருத்தப்பட்டு அந்த ரயில் இயக்கப்படும் என்பதை அறிவித்து தற்போது டீசல் இன்ஜினை பொருத்திக் கொண்டிருக்கின்றனர். அதன் பிறகு அந்த டீசல் இன்ஜினை அதன் பிறகு இயக்கி
அந்த சிதம்பரம் மார்க்கமாக இந்த ரயில் புறப்படும் என தெரிவித்துள்ளனர். தண்டவாளத்தில் தற்போது எந்த சேதமும் இல்லை. முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு இப்போது தண்டவாளம் வழியாகவே ரயிலை இயக்கும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன்.